வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனலில் நாங்கள் ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரிச் டொமேட்டோ சூப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் போட்டிருக்கோம். இது இந்த சூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலி டொமேட்டோ சூப். இதை ஒரு கம்ஃபர்ட் கிளாசிக் ஃபுட்டாகவே நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதோட டெக்ஸ்சர் வெல்வெட்டியாக ஒரு ரிச்சாக ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அந்த கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணுறதான அந்த கோல்டன் பிரெட் க்ரூட்டன்ஸ் அதில் தட்ஸ் த ஹால்மார்க் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வெர்ஷன் இல்லையா? எனக்கு அது இட் ஆட்ஸ் அ டிலைட்ஃபுல் கிரன்ச் விச் கான்ட்ராஸ்ட் வித் த க்ரீமி சூப். அண்ட் இதை தட் இஸ் வாட் எலிவேட்ஸ் திஸ் பியாண்ட் த பேசிக் சூப் பவுல் இன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். எங்களது நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது இட்ஸ் நோ ஆனியன் நோ கார்லிக் வெர்ஷன். செகண்ட்லி நாங்கள் ஒரு ட்விஸ்ட் என்ன கொடுத்துருப்போம்னாக்கா, இந்த டொமேட்டோஸை நாங்கள் பிளான்ச் பண்ணோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 to 3 minutes போல் கொதிக்க வச்சு அதை பிளான்ச் பண்ணோம். ஆறினோடனே அந்த டொமேட்டோஸோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் பிஃபோர் பிளெண்டிங். ஸோ இட் மேட் இட் ஸ்மூத் அண்ட் வெல்வெட்டி. அண்ட் நாங்கள் ஃப்ரை பண்ணதான பிரெட் க்ரூட்டன்ஸ் வி ஹவ் டேக்கன் வீட் பிரெட். பட்டரில் தான் நாங்கள் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணோம். அதனால் அந்த பட்டரோட ரிச் டேஸ்ட் இருந்தது. நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணல. ஸோ அந்த ஹெல்த்தி வெர்ஷனும் இருந்தது, ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இட் டர்ன்ட் அவுட் டு பி அ லோ கேலரி எட் ஃபில்லிங் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரிச் டொமேட்டோ சூப். ஸோ எங்களோட சேனலில் நாங்கள் போட்டிருக்கிறதான இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் டொமேட்டோ சூப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இதை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் வீட்டில் இந்த முறையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஆல். நோ ஆனியன் நோ கார்லிக் டொமேட்டோ சூப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் தயாரிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் 2ஆக கட் பண்ண தக்காளிகளை போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு அதை நல்லா பிளான்ச் பண்ணியாச்சு. தோலி அப்படியே ஆல்மோஸ்ட் தனியாக வருது. ஒரு மிக்ஸி கண்டெய்னரில் ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினரை போட்டு அதில் நம்ம இந்த மாதிரி பிளான்ச் பண்ணியிருக்கிறதான அந்த தக்காளிகளை போட்டு அந்த தண்ணியையும் அதிலேயே போட்டு வடிகட்டிக்கலாம். ஸோ உலோக வடிகட்டியில் ரீட்டைன் ஆகிருக்கிறதான அந்த தக்காளிகளை ஒரு தட்டில் போட்டு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே அந்த தோலியை அப்படியே நல்லா தனியாக எடுத்து தோலியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இது நல்ல வெல்வெட்டி டெக்ஸ்சரை தரும். நல்ல அந்த தோலியில் இருக்கக்கூடியதான சாரையும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த தோலியை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம பிளான்ச் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணதான டொமேட்டோஸ் ரெடி. நம்ம வடிகட்டி வச்சுருக்கிறதான தண்ணியிலேயே இந்த தோலி எடுத்ததான அந்த பிளான்ச் டொமேட்டோஸை போட்டு ஒரு பியூரியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணியாச்சு. இந்த டொமேட்டோ பியூரியை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோவா காரமும் இருக்காது, ஒரு ஸ்வீட் டேஸ்டோடையும் இருக்கும். ரொம்ப காரமாக பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணாமல், பட் யூ கேன் மீன்வைல் கொஞ்சம் பாலை காய்ச்சி ஆற வச்சு அதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு போட்டு நல்லா அந்த ஆற வச்ச பாலில் கொஞ்சம் கூட கட்டி தட்டி இல்லாமல் அந்த கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா அந்த பாலோட கலந்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் கரைஞ்சதான அந்த பாலை அப்படியே அந்த கார்ன்ஃப்ளவர் கரைஞ்சதோடு சேர்த்து அந்த சூப்பில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ இதை அடுப்பில் போட்டு நல்ல ஒரு கொதி விடலாம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அந்த சூப்பு அண்ட் சூப்பர் வெல்வெட்டி டெக்ஸ்சரோடையும் இருக்கும். மீன்வைல் நான் இன்றைக்கி வீட் பிரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெட்டை அப்படியே குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணலாம். மீன்வைல் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போடலாம். ஸோ பட்டர் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பிரெட் துண்டுகளை அதில் போட்டு பட்டரில் ஜஸ்ட்டு லைட்டாக அதை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுப்புற வேணால் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து
கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். யூ மே டீப் ஃப்ரை அஸ் வெல். உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி வெர்ஷனுக்காக இதை ஜஸ்ட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணோம். நடுப்புற வேணாக்கா இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல 2 சைடும் மொறுன்னு ஆற வரைக்கும் இதை நல்ல எய்தர் ஷாலோ ஃப்ரைங் பண்ணிக்கலாம், ஆர் டோஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். ஸோ 2 சைடும் நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகணும். இது நம்ம சூப்பில் போடுறச்சே அப்படியே வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் டெக்ஸ்டரோட அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல கொதிச்சிருக்கிறதான அந்த சூப்பை நான் அப்படியே சூப் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம நல்ல மொறுன்னு பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பிரெட் க்ரூட்டான்ஸை இந்த சூப் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக பட்டரை சூப்பில் போட்டுட்டு டேபிள் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நல்லா கலந்து விட்டோம்னாக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நோ ஆனியன் நோ கார்லிக் டொமேட்டோ சூப் தயார். நீங்கள் பார்த்ததானே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்களோட சேனல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது. ஸோ இதில் நீங்கள் வந்து விதவிதமான பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம், விதவிதமான வீடியோஸும் போட்டிருக்கோம், டே டு டே ரெசிபீஸ் போட்டிருக்கோம், டிஃபன் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம், ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ஸ் போட்டிருக்கோம், அண்ட் நிறைய விதமான மைக்ரோவேவ் அவன் ரெசிபீஸும் போட்டிருக்கோம். ஸோ கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதான எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் கம்ப்ளீட் டிப்ஸோட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.